ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஹில்ஸ் கார்டன் சேனல். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் டைமில் நம்ம தோட்டத்தில் மழை பெஞ்சிக்கிருக்கு. நம்ம இப்போ சாப்பாடு ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் இப்போ முட்டை பொரியல், தக்காளி சாதம் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் வெங்காயம் நறுக்கிக்கிறேன். அது பெரிய வெங்காயம் தான். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி முதல்ல எடுத்தோடனே முட்டை பொரியல் நம்ம செஞ்சிடலாம். இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி குட்டி குட்டியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி. இந்த பாருங்கள், சின்ன சின்னதாக நறுக்கிறேன். ஒரு வெங்காயம் போதும். இதை நறுக்கிட்டோம். நம்ம இப்போ வெங்காயத்தை நறுக்கியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு அளவாக ரொம்ப விடாமல். ஏன்னா முட்டையிலேயே கொழுப்பு சத்து இல்லையா, அதனால் லைட்டாக இந்த கொஞ்சம் அளவு. அடுத்து நமக்கு தேவை கடுகை போடணும். எண்ணெய் சூடு ஏறட்டும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் கொதிச்சோடனே கடுகை போட்டு கருவேப்பிலையை போட்டு முதல்ல தாளிச்சிடலாம். இப்போ தான் மேலே கொதிக்குது லைட்டாக. இப்போ கடுகை போட்டுடலாம். இந்த கடுகு மேலே அங்கே பாருங்க, எண்ணெய் எவ்வளோ தூரம் வருதுன்னு. சூடு ஏறி கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூடு ஏறுது. இப்போ தான் கடுகெல்லாம் வெடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விடலாம். ஃபுல்லாக எண்ணெயில் இருக்க மாதிரி கருவேப்பிலை பக்கத்தில் இருந்தோம்னா தெரிச்சிடும் நம்ம மேலே. இப்போ வெங்காயத்தை கொட்டியாச்சு. பெரிய வெங்காயத்தை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் எண்ணெயிலே போட்டு நல்லா கரண்டியில் கிண்டிடணும். வெங்காயத்தை நல்லா வேக விடணும். நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா எண்ணெயிலேயே வேக விடணும் வெங்காயத்தை. ஓரளவுக்கு ஒரு போதுமான அளவு வேக விட்டு தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றணும். வெந்திருக்கு ஓரளவுக்கு, முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இதுவாகவே உடைச்சி ஊற்றலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு தேவையானது ஒரு 3-4 முட்டை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும். ஏன்னா நம்ம மொத்தாலோ 2 ஆளோ இருக்கனால ஒரு போதுமான அளவு. இதே 5 பேர் இருக்கோன்னா ஒரு 10 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 4 முட்டை போதும் நமக்கு தேவையான அளவு. இந்த ஓடெலாம் அப்படி உளுந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி கடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அப்படி போடக்கூடாது. நம்ம உங்களுக்கு தெரியாமல் உள்ளே விழுந்துருந்துச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க உள்ளே இருக்கிறத. நம்ம இப்போ ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு உப்பு லைட்டாக போட்டு அப்படியே கிண்டி எடுத்தால் வேலை முடிஞ்சிச்சு. உடைச்சாச்சா. இப்போ போட்டு நம்ம சூடேறிக்கு அப்படியே வச்சுருக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே கிண்டி விட்டோன்னா சூட்லேயே அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே கரண்டியில் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். நல்லா சூடாக விட்டு நல்லா கிண்டி எடுத்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரைபாதியாக எடுக்கக்கூடாது, நல்லா ஃபுல்லாக
அதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வேலை முடிஞ்சு கிண்டி வச்சுருக்கோம். இறக்கி கீழே வச்சிடலாம் நம்ம. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. சிம்பிளானது. அடுத்து தக்காளி சாப்பாடு செய்யலாம். இப்போ நம்ம முட்டை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றின மாதிரியே எண்ணெய் ஊற்றிடணும். அதே இதுதான் மெத்தடு தான். எண்ணெய் சூடேறோன்னே கொஞ்சம் கடுகை போட்டிருக்கோம். ஏன்னா நம்மள்கிட்ட கடுகு போட்டு பொரிய வச்சிடணும். அடுத்து என்ன பண்ணோம், கருவேப்பிலை போட்டோம். அடுத்து லைட்டாக கடுகு சூடேறி வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெடிக்க ஆரம்பித்தோடனே கருவேப்பிலையை போட்டு ஃபுல்லாக கிண்டிடணும். நல்லா கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் போகிற மாதிரி. கொஞ்சம் மிளகா, வத்த மிளகா, ஒரு மிளகா போதுமான மிளகா போட்டுக்கலாம். நம்ம நல்லா சூடேறினோடனே வெங்காயம். இதுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் போதும். நம்ம போதுமான அளவு எடுத்துக்கலாம். வெங்காயம் அதையும் பிடிக்காதவங்க எடுத்துக்க கூடாது. ஒரு அளவாக இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி எண்ணெயிலே வச்சு வேக விடணும். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுங்கள். ஹீட்டு நம்ம அதிகமாக வச்சுருக்கோம் கேஸில். அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக டைம் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக வேகமாக செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக இப்போ பண்ணிக்கிருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பாதியாக வச்சு வெந்துடணும், பாதிக்கு மேலேனாச்சும். அப்போ தான் நம்ம ரைஸ் நம்ம பழைய ரைஸ் வச்சுருக்கோம். எப்படி இப்போ காலைல சமைச்சது அதை போட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதனால் இதில் ஓரளவுக்கு வெங்காயத்தை வேக வச்சிட்டோன்னா ரைஸை கொட்டி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்ருங்க. ஓரளவுக்கு சூடேறணும் ஃபுல்லாக எண்ணெயிலே. எண்ணெய் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கீழே. அதனால் எண்ணெயிலே நம்ம சூடு ஏற்றணும். ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கேஸ் ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கிண்டி விடணும். ஏன்னா இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் இதெல்லாம். அதனால் வேகமாக கிண்டி விடணும். ஓரளவுக்கு சூடாயிருச்சு. அதனால் தக்காளி சாப்பாடு தான் நம்ம சேர்ப்போம். தக்காளியை கொட்டிடலாம். தக்காளி கொட்டி நல்லா அது வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒன்றா அதெல்லாம் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடணும். இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். நம்ம காலையில் செஞ்சு மதியம் அந்த சாப்பாடை அதிகம் சாப்பிட மாட்டான். அதனால் அந்த சாப்பாடை இப்படி பண்ணலாம். ஒரு மெத்தடு ஈஸியாக நம்ம தக்காளி ரைஸாக மாறிடும். சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடலாம். கேஸ் ஸ்பீடாக ஏறியதுனால நல்லா விடாமல் கிண்டி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சாப்பாடை உள்ளே போட்டுடலாம். நல்லா கிண்டிடுங்க. அடி பிடிக்கவே விடக்கூடாது. நல்லா கிண்டிடணும். நம்ம வச்சுருக்க சாப்பாடை அதுக்கப்புறம் கேஸோட ஸ்பீடை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க. உள்ள அள்ளி போதுமான அளவு அள்ளி சாப்பாடை போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டியில் எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பார்த்து இது மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் துணியை பிடிச்சிக்கோங்க. இந்த அப்போ நான் பிடிச்சிக்கின்ற மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு. அடுத்து உப்பு நல்லா கிண்ணதுக்கப்புறம் உப்பை போட்டுக்கலாம். கரெக்டாக போடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குன்னு. இப்படித்தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அடுத்து உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இப்போ ஸ்லோவாகவே நம்ம கிண்டலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு மெதுவாகவே கிண்டி விடலாம். ஏன்னா கேஸு ஸ்பீடாக குறைச்சி வச்சுருக்கோம்.
அதனால் மெதுவாகவே கிண்டலாம், ஒன்றும் அவசரம் இல்லாமல். அவ்வளோதான் முடிய போகுது நமக்கு இப்போ வேலையை. இதை ஒழுங்காக நம்ம கிண்டிட்டோம்னால முடிஞ்சிருச்சு வேலை. பார்த்தீங்களா தக்காளிலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இது மாதிரி வெந்துடணும் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு. நம்ம சாப்பாடு சூடு ஏறினா போதும் ஓரளவுக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தனித்தனி பிளேட்டில் இது நம்ம முட்டை பொரியல் செஞ்சோம்ல அது, இது ரைஸ். ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்க அப்புறம் அதனால ரைஸ் முட்டை பொரியல் அப்படியே எடுத்து வச்சாச்சு ரெண்டு பிளேட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.